இருக்க எல்லா கோக்குமாக்கு வேலையும் செஞ்சிடறான், எல்லா ஃப்ராட் வேலையும் செஞ்சிடறான். அவனுக்கு 16வது நாள் சரியா சாமி கும்பிட்டு அவனோட ஆன்மா சாந்தி அடையுமா என்ன? இல்லைங்களா? அப்படிலாம் ஒன்று நம்ம வந்து திருப்தி அடைஞ்சுக்கிறோம். இந்த இன்னொரு பிரச்சனை, இந்த ஆத்மா நம்மளை தொல்லை பண்ணாது. மேட்ரு தான். செத்து போயிட்டியா அப்படியே போயிருந்த பக்கமாக வராத, திருப்பி வந்து எங்களை டார்ச்சர் பண்ணாதுன்ற ஒரு கான்செப்ட். நிறைய பேர் இறந்தவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது, இந்த மாதிரி சடங்குகள் செய்வது எதற்குன்னா, அவங்க நல்லா இருக்கணுமோ இல்லையோ, என்ன தொல்லை பண்ணாத, வீட்டில் இருக்க பிள்ளையை நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் செய்கிறாங்களே தவிர, இது வந்து இதுக்குள்ள நிறைய நம்பிக்கைகளும் பயங்களும் மித்தாலஜியும் இது மாதிரி நிறைய விஷயங்களோட இது பின்னி பிணைஞ்சிருக்கிறதுனால இது அவ்வளோ ஈஸியாக புரிஞ்சுக்கவும் முடியாது. அது மட்டும் இல்லாமல் நான் நிறைய சடங்குகளுக்கு நான் போயிருக்கிறேன். இது மாதிரி சடங்குகளுக்கு யாருமே அதை ப்ராப்பராக பண்ணுறதில்ல. அவங்களுக்கு என்னென்ன தோணுதோ கடமைக்கு முடிச்சு விட்ருங்க. அதுக்கு தனியாக ஆளுங்க இருக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ ஒருத்தர் இறந்தார் அப்படின்னா அந்த இறந்தவருக்கு அவங்களுக்கு என்ன செய்யணும்னு யாருக்குமே தெரியாது. அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணுறவங்க ஒரு 3-4 பேர் அந்த ஊரில் இருப்பாங்க. பந்த போடுறவங்க, ஃப்ரீசர் பாக்ஸ் வச்சுருக்கவங்க இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் சொன்னோம்னா அவங்க ஒரு 10 பேரை கூப்பிட்டு வந்து உள்ள விட்ருவாங்க. அவங்களுக்கு ரெகுலராக ஒன்று பண்ணி பழக்கம் இருக்கும். அது மாதிரி பண்ணுவாங்க. அவங்க கையில் எது கிடைக்குதோ அதை தான் செய்வாங்க. இப்போ சாணியை உருட்டி நெல்லில் புரட்டுன்னு சொல்லுவாங்க. சாணி இல்லாட்டினா அவர் என்ன செய்வார்? அவர் அது இந்த பரிகாரம்லாம் இல்லைன்னு சொல்லிடுவார். இதெல்லாம் இல்லை, சாங்கியெல்லாம் இல்லை, அது வேற ஒரு சாங்கியன்னு சொல்லிட்டு அடுத்தது போயிடுவார். அவரை பொறுத்தளவுக்கு அன்னைக்கு ப்ராசஸை முடிச்சுட்டு போகணுன்ற மாதிரி